இந்த சேனலுக்கு நியூ வியூவர்ஸ் வந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைத்தான் டேட்டா டைப்ஸில் டிக்ஷனரி டைப் தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் டிக்ஷனரி? எ டிக்ஷனரி இஸ் ஏ கைண்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். டிக்ஷனரி அப்படிங்கிறது பைத்தானில் ஒன் கைண்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சராக இருக்குது. தட் டேட்டா ஸ்டோர்ஸ் இன் கீ வேல்யூ பெயர்ஸ். டிக்ஷனரியில் டேட்டா அப்படிங்கிறது கீ அண்ட் வேல்யூ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நேம் அப்படிங்கிறத கீன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட வேல்யூ ராஜா. அது மாதிரி ஏஜ் அப்படிங்கிறத கீன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட வேல்யூ 24. டிக்ஷனரியில் கீஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஐடென்டிஃபையராக இருக்குது. ஒவ்வொரு வேல்யூவும் கீ அப்படிங்கிற ஐடென்டிஃபையருக்கு ரிலேட்டடான டேட்டா டைப்பாக இருக்குது. நேம் அப்படிங்கும்போது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் வரும். அது மாதிரி ஏஜ் அப்படிங்கும்போது இன்டிஜர் டைப் ஆஃப் டேட்டா தான் வேல்யூவில் ஸ்டோர் ஆகும். ஆல்சோ டிக்ஷனரி ஈஸியே மியூட்டபிள். டிக்ஷனரி ஏன் நம்ம மியூட்டபிள் சொல்கிறோம் அப்படின்னா, டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதனால டிக்ஷனரி அப்படிங்கிறது மியூட்டபிள்னு எடுத்துக்கிறோம். ஆல்சோ டிக்ஷனரி ஈஸியே அன்ஆர்டர்டு. டிக்ஷனரி ஏன் அன்ஆர்டர்டு சொல்கிறோம் அப்படின்னா, டிக்ஷனரியில் ஸ்டோர் ஆகக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர்லையும் ஸ்டோர் ஆகாது. அதனால டிக்ஷனரி அப்படிங்கிறது அன்ஆர்டர்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிக்ஷனரி மெத்தட்ஸ், அதாவது காப்பி, கிளியர், கெட், அப்டேட், ஐட்டம்ஸ், கீஸ், பாப் ஐட்டம், வேல்யூஸ், செட், டிஃபால்ட், ஃப்ரம் கீஸ். இதெல்லாம் டிக்ஷனரி மெத்தட்ஸ்னு எடுத்துக்கிறோம். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். வியூவர்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் தெரிய வரும். ஃபஸ்ட்டு நான் டிக்ஷனரி 1 டிக்ளேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இஎம்பி ஐடின்னு எடுத்துக்குவோம். 101, கமா, நெக்ஸ்ட்டு இஎம்பி நேம். இஎம்பி நேம் அப்படிங்கும்போது ராஜான்னு கொடுக்கும். டிக்ஷனரி 1 நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டிக்ஷனரி 2. டிக்ஷனரி 2ல் திரும்பவும் இஎம்பி ஐடி அதே வேல்யூ கொடுக்குறேன், கமா, நெக்ஸ்ட்டு சேலரி. $5000 கொடுக்குறேன். இப்போ டிக்ஷனரி 1, டிக்ஷனரி 2 ரெண்டும் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன். பிரிண்ட் ஃபங்க்ஷனில் D1. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன் டிக்ஷனரி 2. நெக்ஸ்ட்டு D1 டாட் கீஸ். D1 கீஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு D1 டாட் வேல்யூஸ். டிக்ஷனரி 1 வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு D2 டாட் கீஸ். நெக்ஸ்ட்டு D2 டாட் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு கெட் மெத்தட். அதாவது எதை கெட் பண்ண போகிறோம் அப்படின்னா, D1 டாட் கெட் இஎம்பி நேம். ராஜா. அது மாதிரி D2 டாட் கெட் சேலரி. $5000. இப்போ D2 டாட் கெட் இஎம்பி நேம் அப்படின்னு கொடுத்தோன்னா அவுட்புட் வராது. ஏன்னா D1ல் மட்டும்தான் இஎம்பி நேம் இருக்குது, D2ல் இஎம்பி நேம் இல்லை. அதனால் நமக்கு அவுட்புட் வரல. நெக்ஸ்ட்டு காப்பி. புதுசாக ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன். D3 ஈக்குவல் டு எதை காப்பி பண்ண போகிறோம்னா D1 காப்பி பண்ண போகிறோம். D1 டாட்
இப்போ D1க்குள்ளே இருந்தது எல்லாமே D3க்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே D1 பிரிண்ட் பண்ணோன்னா எம்ப்ளாயி ஐடி 101 எம்ப்ளாயி நேம் ராஜான்னு வந்திருக்கு. திரும்ப பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு திரும்ப இப்போ D3 கொடுக்குறேன். அப்போ D1ல் என்ன இருந்துச்சோ அது எல்லாமே D3ல் காப்பி ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு அப்டேட். எதை அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா D3 டாட் அப்டேட். எதை அப்டேட் பண்ண போகிறோன்னா D2வை. இப்போ D2ல் உள்ளது எல்லாமே D3க்கு வந்துடும். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இப்போ திரும்ப நான் D3 கொடுத்தேன் அப்படின்னா D2ல் உள்ளது எல்லாமே D3க்கு வந்துருக்கும். D1 D2ல் இருந்த கீஸ் அண்ட் வேல்யூஸ் எல்லாமே இப்போ டிக்ஷனரி D3க்குள்ளே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு D3 டாட் ஐட்டம்ஸ். D3 டாட் ஐட்டம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ டிக்ஷனரி 3ல் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே லிஸ்ட்டுங்கிற டைப்பில் நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. எம்ப்ளாயி ஐடி 101 கமா எம்ப்ளாயி நேம் ராஜா கமா சேலரி 5000. நெக்ஸ்ட்டு டிக்ஷனரி மெத்தட்ஸில் பாப் ஐட்டம் செட் டிஃபால்ட் ஃப்ரம் கீஸ் கிளியர் இந்த ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். D1 D2க்கு உண்டான கீஸ் அண்ட் வேல்யூஸ் தான் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாப் ஃபங்க்ஷன் D1 டாட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஐடின்னு கொடுக்குறேன். 101 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. அதாவது பாப் ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த ஒரு டிக்ஷனரியுடைய கீ வேல்யூ டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த கீயும் அந்த கீக்கு உண்டான வேல்யூயும் டிக்ஷனரிலேருந்து ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாப் ஐட்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கீயோ வேல்யூ டிக்ளேர் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக டிக்ஷனரி தான் டிக்ளேர் பண்ண முடியும். இப்போ பாப் ஐட்டங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே D2 அப்படிங்கிற டிக்ஷனரி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்புட் என்ன காமிக்குது அப்படின்னா ஏஜ் 25ன்னு காமிக்குது. பாப் ஐட்டம் அப்படிங்கும்போது லிஃபோ கான்செப்ட் லாஸ்ட்டாக எந்த கீ அண்ட் வேல்யூ டிக்ஷனரியில் ஸ்டோர் ஆனிச்சோ அந்த வேல்யூ டிக்ஷனரிலேருந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நான் D1ஐயும் செக் பண்ண போகிறேன், D2ஐயும் செக் பண்ண போகிறேன். இப்போ D1 செக் பண்ணோம்னா நேம் ராஜா மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நான் D2வை கொடுத்தேன் அப்படின்னா ஐடி 101 அப்படிங்கிற கீ அண்ட் வேல்யூ டிபார்ட்மெண்ட் CS அப்படிங்கிற கீ அண்ட் வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஏஜ் 25 அப்படிங்கிற இந்த கீ அண்ட் வேல்யூ ரிமூவ் ஆகிட்டு. D1 டாட் செட் டிஃபால்ட்டு கொடுத்துட்டேன். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் ஐடின்னு கொடுக்குறேன் கமா 101ன்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம செக் பண்ணோம்னா நேம் ராஜா ஐடி 101. அப்போ செட் டிஃபால்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு டிக்ஷனரிக்குள்ளே புதுசாக ஒரு கீ அண்ட் வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கிளியர் ஃபங்க்ஷன் D1 டாட் இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு உள்ளே நம்ம D1 கொடுத்தோம் அப்படின்னா எம்டியாக இருக்கும். கிளியர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு டிக்ஷனரிக்குடைய எல்லா எலமெண்ட்ஸையும் டெலீட் பண்ணிடும். கீஸுக்குள்ள எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. D1 D2க்கு உண்டான கீஸ் அண்ட் வேல்யூஸ் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு D3 ஈக்குவல் டு டிக்ஷனரி டாட் ஃப்ரம் கீஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே D1 D2வை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே D3 கொடுத்துருக்கேன். இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு ஐடின்னு வந்திருக்கு. ஐடி அப்படிங்கிறது D1ஓட ஃபஸ்ட்டு கீ. நெக்ஸ்ட்டு D2ஓட கீஸ் அண்ட் வேல்யூஸ் அவுட்புட்டாக வந்திருக்கு. நேம் அப்படிங்கிறது D1ஓடைய செகண்ட் கீ. திரும்பவும் D2ஓட கீஸ் அண்ட் வேல்யூஸ் அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் கீஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி IC = 1 IC = 2 அப்படின்னு ரிப்பீட்டேஷனாக ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். எப்போ டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அது வரைக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃப்ரம் கீஸில் நம்ம எந்த டிக்ஷனரியை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த டிக்ஷனரியுடைய கீ வேல்யூ எத்தனையோ அது வரைக்கும் ரிப்பீட்டேஷனாக ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். தட்ஸ் ஆல். இதோட டிக்ஷனரி டேட்டா டைப் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.